வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள நம்முடைய மக்கள் முழுமையாக இடம்பெயர்ந்து அந்தந்த அருகாமையில் உள்ள மாநிலங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு பிரத்யேகமாக மாநில குடியுரிமை சட்டம் வழங்க வேண்டும். அவர்களுடைய தொழில் ரீதியாக அவர்களுடைய வேலை நிமித்தமாக அங்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு, தற்காலிகமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இது தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கேயே தங்கி அங்கு வாழ்கின்ற எண்ணற்ற கூலி தொழிலாளி மக்கள் மற்றும் வேலை நிமித்தமாக ஆண்டுகளாக அங்கே இருக்கின்ற மக்களுக்கு இந்த அட்டை கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே நடக்கின்ற அநீதிகள் முழுமையாக ஒரு மிகப்பெரிய அளவில் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. யாரோ செய்கின்ற தவறுக்கு இன்றைக்கும் எண்ணற்ற ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அப்பாவி மக்கள் மட்டுமே வேறு மாநிலத்தில் பாதித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து எங்கேயோ செல்லக்கூடிய நம்மளுடைய மக்கள் மற்றும் அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அவர்களுடைய வேலை நிர்ணயம் இல்லாமல், சம்பளம் நிர்ணயம் இல்லாமல், தங்குவதற்கு தகுந்த இடம் இல்லாமல் கிடைக்கின்ற அந்த சம்பளம் மற்றும் கூலியை வைத்து வாழ்வாதாரத்தை அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய முயற்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்துமே மாற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு மாநில குடியுரிமை சட்ட அடையாள அட்டை கண்டிப்பாக வேண்டும். இதனால் அந்தந்த மக்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத்தர முடியும். அந்த மாநிலத்தில் எத்தனை பேர் மற்ற மாநிலங்களில் சென்று வேலை செய்கின்றார்கள், அந்த மாநில அரசுக்கும் நம்மளுடைய மாநில அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்குரிய ஒரு நல்ல அங்கீகாரமாக இந்த மாநில உரிமை சட்டம் முழுமைப்படுத்தப்படும். இது உச்சநீதிமன்றமும் நம்மளுடைய மத்திய அரசும் உயர்நீதிமன்றம் இதற்குரிய ஒரு தகுந்த சட்ட ரீதியாக இந்த மாநில உரிமை சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இது நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.